வணக்கம் விவஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நம்ம டெய்லியும் ஒரு பழத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது கொய்யா பழம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யாராவது கொய்யா பழத்தை பிடிக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொய்யா பழம் எல்லாத்துக்கும் பிடிச்ச பழம் தான். இது ஏழைகளின் ஆப்பின்னு கூட சொல்லுவாங்க. நீ நம்மளுக்கு மாலூர் கொய்யா தான் ஆர்டர் வந்திருந்தது. சரி, இருந்தாலும் எல்லா கொய்யாவும் இன்றைக்கி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லா கொய்யாவும் நான் பார்க்கலான்னு போனேன். இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கொய்யா. இது அடி வலிக்கும் பார்க்கணும். மேலே பழத்தை வச்சுட்டு அடியில் காய வச்சு விட்ருவாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. டெய்லியும் ஒரு கொய்யா சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு அவ்வளோ நல்லது கொய்யா. ஏன்னா இதில் நார்சத்து அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சிஏ இருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது. அதனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொய்யா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொய்யா பிங்க்கு. இது சென்டரில் அரிஞ்சால் ரெட் கலர் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம இது ஆர்டர் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா பல கொய்யா. இது மரபணு மாற்றப்பட்ட கொய்யான்னு சொல்லலாம். சென்டரில் விதை இருக்காது. இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் சென்டரில் அழுவல் ஆகிடும் அந்த கொய்யா. அடுத்து நமக்கான கொய்யா மாலூர் கொய்யா வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிறப்ப தான் என் ஆர்டர் எப்போவுமே நான் தெளிவாக தான் எடுப்பேன், தெளிவாக தான் பார்ப்பேன். எவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாருங்கள். வாவ். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.